ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் 8 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் 8 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மக்களின் பாதுகாப்பிற்காக என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க. மோகன், கேரளாவை பொறுத்த அளவில் தென்மேற்கு பருவம் நேற்றைய தினம் துவங்கிவிட்டது. நாம் கடந்த ஆண்டுகளை பார்க்கும் பொழுது 3 நாட்களுக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை என்பது கேரளாவில் பெய்திருப்பதாக வானிலை மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் வரும் நாட்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில் இந்திய தினத்தை பொறுத்த அளவில் எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனந்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம், இடுக்கி போன்ற மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாளையும் ஒரு சில மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வரும் 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 1 மாத காலமாக தொடர்ச்சியாக கேரளாவை பொறுத்த அளவில் கோடை மழையும் சரிதான். அதே போன்று தென் கிழக்கு வங்கக்கடலில் ஏற்பட்ட அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் தொடர் விட்டு மழை என்பது பெய்து வந்தன. இருப்பினும் தற்பொழுது கனமழையாக அந்த மழை என்பது பெய்ய துவங்கி இருக்கிறது. கடந்த மாதங்களை பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாக விட்டு மழை பெய்தாலும் தொடர் கனமழை என்பது நேற்று மாலை முதல் பெய்ய துவங்கி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து திருவனந்தபுரம், கொச்சி, எர்ணாகுளம் உள்ளிட்ட பல்வேறு நகர பகுதிகளில் பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகளும் சரிதான். அதே போன்று பொதுமக்களும் பல இன்னல்களுக்குள் ஆளாகி வருகின்றனர். இதே போன்று கடலோர பகுதியை பொறுத்த அளவில் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மலையோர பகுதிகளிலும் இடியுடன் கனமழை என்பது நீடித்து வருவதால் மலையோர பகுதிகளிலும் அதே போன்று நீர்நிலைகளை சார்ந்த சுற்றுலா தலங்களுக்கும் சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இருபுறம் இருந்தாலும் தொடர்ச்சியாக 1 மாத காலமாக மழை என்பது பெய்து வருவதால் அணைகள் அதே போன்று ஒவ்வொரு நீர்நிலைகளுக்கும் நீர்வரத்து என்பது அதிகரித்திருக்கிறது. ஒவ்வொரு ஆற்று பகுதிகளிலும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மழையின் தொடர் பெய்து வருவதால் அணைகளும் நீர்நிலைகளுக்கும் நீர்வரத்து என்பது அதிகரித்திருப்பதால் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் சரிதான். அதே போன்று வருவாய்த்துறை அதிகாரிகளும் ஒவ்வொரு நீர்நிலைகளையும் தற்பொழுது கண்காணித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி எதிர்பாராத விதமாக மழை நீடிக்கும் பொழுது மேலும் பாதிப்பு ஏற்படும் நிலையில் பேரிடர் மீட்புக் குழுவும் தற்பொழுது தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அரக்கோணத்திலிருந்து பேரிடர் மீட்புக் குழுவினர் கேரளா விரைந்து அங்கு முகாமிட்டிருக்கின்றனர். இதே போன்று கேரளாவை பொறுத்த அளவில் இருக்கும் பேரிடர் மீட்பு குழுவினரும் சரிதான். வருவாய் துறையினரும் பொதுப்பணித்துறையினரும் எந்த நேரத்திலும் வெள்ள சேதங்கள் ஏற்படாதவாறு பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். மோகன், கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கக்கூடிய சூழலில் 8 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களையும் அங்கு செய்யப்பட்டிருக்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பான விவரங்களையும் மீனவர்கள் மற்றும் மக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கும் அறிவுறுத்தல்கள் தொடர்பான விவரங்களையும் வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்.